ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தேங்காய் சாதம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் சாதம் செய்வதற்கு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்து விடலாம். நெய்யுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். நாம் நெய் எண்ணெய் சேர்த்து செய்தால் சுவையாக இருக்கும். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதனுடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து விடலாம். நம் தேங்காய் சாதத்திற்கு முந்திரி பருப்பு சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும். 4 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவையாவும் நன்றாக பொரியவும் 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து விடலாம். இந்த அளவு தேங்காய் பூவை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம் தேங்காய் பூ சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். நாம் தேங்காய் பூ வதங்கும் போதே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். நம் சாதத்தில் உப்பு சேர்த்ததால் இந்த அளவு உப்பே போதுமானது. நாம் உப்பு சேர்த்து நன்றாக ஒரு முறை மிக்ஸ் செய்து சாதத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வேக வைத்த சாதத்தை தேங்காய் பூவுடன் சேர்த்து விடலாம். நாம் சாதத்தை சேர்த்து மெதுவாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இந்த அளவு நன்றாக கிளறிய பின் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தேங்காய் சாதம் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் தேங்காய் பூ ரெடி செய்து வைத்திருந்தோம் என்றால் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு 5 நிமிடத்தில் இதை செய்து கொடுத்து விடலாம். நாம் நெய் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து செய்வதால் மணமாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் புளி துவையல் வடகம் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தேங்காய் சாதம் அருமையாக ரெடி. இந்த சுவையான தேங்காய் பூ சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.